Hello everyone, welcome to Learnison. Let's learn together and grow together. ஓகே ஓகே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளாக ஏஐன்னு நம்ம ரீசெண்டாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அது என்ன, ஏஐனா என்ன, ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, முழுக்க இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐனா என்ன? இப்போ ஹியூமன் இருக்காங்கன்னா, ஹியூமன் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஒரு இதை கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஓகேவா? அதுவே ஒரு மெஷின் பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஓகே, புரியுதா இல்லையா? ஹியூமன் நம்ம இருக்கோம், நம்ம வந்து புதுசாக சிந்தித்து புதுசாக பண்ணுறோம். அதே மாதிரி ஹியூமன் மாதிரியே மெஷினும் பண்ணுறது தான் ஏஐ. ஓகேவா? இது ஏஐன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ. இந்த நேம்லே ஆன்சர் இருக்குது. ஜென்ரேட்டிவ் ஏஐ, ஒரு ஏஐ வந்து ஏதோ ஒன்று ஜென்ரேட் பண்ணுது. இட் மே பி இமேஜஸாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், எக்ஸட்ரா. ஓகே, ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிறது ஏதோ ஒரு இதை ஒரு ப்ராம்ப்டோ ஏதோ கொடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி தருது. அதுதான் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு, டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ரைட்டர், ஜாஸ்பர், ரைட்ஸானிக், காப்பி ஏஐ. அதாவது டெக்ஸ்ட் ஜென்ரேஷன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கதை தெரியுது, சப்போஸ் இல்லைன்னா கூட டைட்டில் தெரியும் அப்படின்னா அந்த டைட்டிலை வந்து ப்ராம்ப்டாக யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கதையாக மாற்றி தரும். ஓகேவா? புரியுது இல்லையா? இப்போ வந்து ஒரு பேர்டு, ஒரு பறவையோட கதை வேணும் அப்படின்னா இந்த ரைட்டர் ஏஐயோ இல்லை ஜாஸ்பர், ரைட்ஸானிக், காப்பி ஏஐ இந்த மாதிரியான ஏஐஸில் போயிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து இமேஜ் ஜென்ரேஷன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டாலி, மிட்ஜர்னி இந்த மாதிரியான ஏஐஸில் போயிட்டு ப்ராம்ப்ட் டைப் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எ பாய் பிளேயிங் வித் டைகர் சும்மா அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா அது அழகாக ஜென்ரேட் பண்ணி தந்துடுது. ஓகேவா? அதுதான் இமேஜ் ஜென்ரேஷன் ஏஐ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வீடியோ ஜென்ரேஷன். இதுவும் அதே தான். ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து ஒரு வீடியோஸ், ஒரு சூப்பரான வீடியோஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி தருது. ஸ்பீச் ஜென்ரேஷன், ஒரு டெக்ஸ்ட் டு வாய்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு ஒரு ஷையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மேல் வாய்ஸ், ஃபீமேல் வாய்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஏஐஸ், முர்ஃபா ஏஐ, ஃப்ளிக்கி ஏஐ அந்த மாதிரியான ஏஐஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மியூசிக் ஜென்ரேஷன். இப்போ வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு தெரியுது, லிரிக்ஸ் வந்து தெரியுது. அந்த லிரிக்ஸை அப்படியே டைப் பண்ணி அதை ஒரு பாட்டாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா ஒரு லைன் இருக்குன்னா, ஒரு லைன் தெரியும், அந்த லைனுக்கு வந்து நீங்களே கம்போஸ் பண்ணாமல் ஏஐ வந்து கம்போஸ் பண்ணி தந்துடுது. அதுதான் மியூசிக் ஜென்ரேஷன். அடுத்து கோடு ஜென்ரேஷனுக்கு இந்த பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரியான கோட்ஸ் ஜென்ரேஷனுக்கு இந்த கொடுத்துருக்க 3 இது சூப்பராக இருக்கும். ஓகேவா? நீங்கள் நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் பில்டிங். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் போய் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். அதாவது அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரேமர், விக்ஸ் ஏடிஐ, ஹாஸ்டிஞ்சர் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் போய்ட்டு உங்களுக்கான ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் எல்லாமே அதுவே ரெடி பண்ணி தரும். பட் நீங்கள் கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்தா அது சூப்பராக உங்களுக்கு ரெடி பண்ணி தரும். ஓகேவா? இதுதான் ஜென்ரேட்டிவ் ஏஐ. இப்போ புரியுதா? ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிறது ஏதோ ஒன்று ஜென்ரேட் பண்ணி தருது. அப்ளிகேஷன்ஸாக இருக்கும், இமேஜஸ், வீடியோஸ், ஸ்பீச்சு. ஓகேவா? அந்த மாதிரியானது உங்களுக்கு வந்து பண்ணி தருது. அதே வெறும் ஏஐ அப்படின்னா அது வந்து கற்றுக்குது. ஓகேவா? ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு டேட்டாபேஸ் ஏதோ ஒன்று கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுது. ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிறது ஏதோ ஒன்று ஜென்ரேட் பண்ணுது, அவ்வளோதான். இன்னும் யார் கேட்டாலும் இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லிடுங்க. ஓகேவா?
ஓகே. நெக்ஸ்ட் வந்து டெக் ஜெயின்ட்ஸ் ஹேவ் ஏஐ அட் த கோர். சரி, இந்த ஏஐலாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக், டெஸ்லா, ஊபர். சரி ப்ரோ, கூகுளில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் ஒரு புக்ஸ் ரிலேட்டட் சர்ச் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து சஜஷன்ஸில் காமிக்கும். அது எப்படி காமிக்குது அப்படின்னா, ஏஐ, கூகுளோட ஒரு சின்ன ஏஐ. நீங்கள் வந்து இதைத்தான் பார்த்துட்ருக்கீங்க, இந்த மாதிரியான புக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏஐ வந்து ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்குது. அதே அமேசான் போனால் ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆட்டம் வரும். அதே நெட்ஃப்ளிக்ஸில் போயிட்டோம்னா, இந்த படம் பார்த்துட்ருக்கீங்க, ஆக்ஷன்னா அதுக்கான ரிலேட்டடான சஜஷன்ஸில் வந்துடும். த்ரில்லர் படம் இல்லை காமெடியானது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏஐ வந்து அதை கண்டென்ட்டை வந்து தனியாக கொடுக்குது. ஓகேவா? ஃபேஸ்புக், இந்த மாதிரி செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், டெஸ்லா, யூபர், இந்த எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் தான் ஆகுது ஏஐ யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, ஒய் ஷுட் யூ லேர்ன் ஏஐ? ஏஐ கற்றுக்கிறனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஐ வந்து குளோபல் எக்கனாமிக் இம்பேக்ட், அதாவது இந்த ஏஐ மூலமாக நமக்கு வந்து எவ்வளோ இம்பேக்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ இஸ் எஸ்டிமேட்டட் டு கிரியேட் அன் அடிஷ்னல், அதாவது டாலர் மதிப்புக்கு $13 trillion. ஓகேவா? இந்திய மதிப்புக்கு பாருங்கள், இது என்ன கூட முடியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகேவா? பை ஆஃப் வேல்யூ ஆனுவலி பை த இயர் ஆஃப் 2030க்குள்ளே இவ்வளோ ட்ரில்லியன் வந்து நமக்கு சம்பாரிச்சு தரும், இவ்வளோ ப்ராஃபிட் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, கின்சி குளோபல் இன்ஸ்டிடியூட் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இப்போ இருந்தே ஏஐ வந்து நல்லா கற்றுக்கங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், இவர் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சுந்தர் பிச்சை. ஓகேவா? இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏஐ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஃபயர் ஆர் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? ஃபயர் ஆர் எலக்ட்ரிசிட்டியை விட ஏஐ வந்து ரொம்ப முக்கியமாக ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் ஏஐ வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அப்போ நீங்கள் கற்றுக்கணும். ஏஐ யூஸ் பண்ண தெரிலனா உங்களுக்கு வந்து ஜாபே கிடைக்காது. ஃப்யூச்சரில் ஏஐ இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ட்ரை டு லேர்ன் சம் கோட்ஸ் அண்ட் ஏதாவது ஒன்று கற்றுக்குங்க, ஏஐ ரிலேட்டடாக ஏதாவது கற்றுக்குங்க. ஓகேவா? ஓகே, இதோட செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் லேர்னிசானோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து என்னோடய ப்ரொஃபைல்ஸ் பர்சனலாக ஏதாவது கமெண்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது கேட்கணும் அப்படின்னா என்னோடய ஐடிக்கே கொடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். இந்த லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.